டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் சேயோன். சேயோன் படத்தை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சேயோன் படத்தில் ஹீரோயினா நடிகை பாக்யஸ்ரீ போஸ் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆக்டர் பாக்யஸ்ரீ போஸ் அவர்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு பர்த்டே விஷயோட இவங்க தான் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க சேயோன் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேயோன் மூவி டீம். டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் த ஆடிசி. இன்றைக்கி த ஆடிசி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனும் நடித்த ஆக்டர் டாம் ஆடி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. த ஆடிசி படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். த ஆடிசி அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படம் ஜூலை 17 தியேட்டரில் தமிழ் டப்போட ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் வேர்ல்டு வைடாக 66.47 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வில் டெட் பர்ன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே ஹாரராகவும் இருக்குது. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வில் டெட் பர்ன் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் ஹாரர் மூவி ஜூலை 10 தியேட்டரில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்கேர் மூவி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜூன் 5 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அகர்வா அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் ஜோசல் பேசப், நடிகர் டோவினோ தாமஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் அதிரடி. இந்த அதிரடி படம் மே 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்ட் அப்படிங்கிற ஒரு புது வெப் சீரிஸ் தமிழில் ரிலீஸ் ஆகும் போது இந்த வெப் சீரிஸ் நடிகர் விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன விலங்கு வெப் சீரிஸுடைய யூனிவர்ஸில் இருந்தால் இந்த வாரண்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும் போது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் இன்ட்ரோ வீடியோவையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரண்ட் வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ட்ரைலர் மே 9 ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரண்ட் வெப் சீரிஸ் மே 22 G5 OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமரம் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் டீசெண்டாக இருக்குது. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நடிகர் சந்தீப் கிஷன் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சந்தீப் கிஷன் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் ஹீரோவை நடிச்சிருக்க பவர் பேட்டை படத்துலேருந்து கிளிம்ஸ் வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவை நடிக்கிற அவருடைய 33வது படத்துலேருந்தும் பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷனில் டைரக்டர் ரத்தன்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 29 த மூவி. 29 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு பக்கமான கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். 29 த மூவி அப்படிங்கிற இந்த படம் மே 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மோகன்லால் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க திருஷ்யம் 3 படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மே 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்ஹா லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த படம் அமேசான் பிரைமில் மே 22 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் RB சௌத்ரி அவர்கள் கார் விபத்து காரணமாக உயிரிழந்துட்டார். இவர் தான் நம்ம நடிகர் ஜீவா அவர்களுடைய அப்பா. அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தார். அப்போ 99 படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், 100வது படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இந்த படத்தில் ஹீரோவாக நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட கேட்டிருந்தாரு. நானும் ஓகே சொல்லியிருந்தேன். திடீர்னு இப்படி ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கி ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் வெப் சீரிஸுடைய சீசன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெனி ஹீரோவை நடித்து அவரை டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன யூத் படம் இப்போ 50 நாள் கடந்து தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அடுத்து இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் ரத்தனகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 29. இந்த 29 படம் மே 8 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மார்டல் காம்பட் பார்ட் 2 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி மே 8 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மே 7 தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. டே 11 அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி இப்போ மே 8 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன பேரும் பார்த்துடலாம். வாழை 2 அப்படிங்கிற மலையாளம் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மே 8 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டிகோடிக் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மே 8 அமேசான் பிரைமில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆடு 3 அப்படிங்கிற மலையாளம் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் G5 OTTயில் மே 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. மோகினி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மே 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. லவ் மோக்டைல் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் G5 OTTயில் 8 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் சன்நெக்ஸ்ட் OTTயில் மே 8 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகை பிரியங்கா சோப்ரா லீட் ரோலில் நடிச்சிருக்க சிட்டாடல் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் மே 6 அமேசான் பிரைமில் தமிழில் போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ரெஸ்க்யூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மே 7ஆம் தேதி இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹல் ஓடிடிலையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் மே 7ஆம் தேதி இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. காட்ஸ் பிளஸ் யூ ஃபார் த டெத் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.